ஹே காய்ஸ், இப்போ இந்த ட்ராமாவுடைய கண்டினியூவேஷன் பார்க்கலாம். ஸோ நடுவில் இருந்துட்டு சீனியர் நம்ம ஹீரோயினும் பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான் இல்லையா. ஸோ அந்த சமயத்தில் தான் ஹீரோவும் இது உனக்கு தேவையில்லாத பிரச்சனை, இங்கிருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்டோன்னே சீனியரும் நான் கொஞ்ச நாள்மாவே உங்க 2 பேரும் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், அவளுக்கு உங்க கூட பேசுறதுக்கே விருப்பம் இல்லாத மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு, உங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, ஆனா நீ அவளை கட்டாயப்படுத்தி பேச வைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ன உடனே சரி என்னதான் இருந்தாலும் இது உன் பிரச்சனை கிடையாது, அவ என்னோட ஃப்ரெண்டு, நான் பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்டுட்டு சீனியரும் இல்லவே இல்லை, இதை பார்க்கறதுக்கு வேற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பக்கம் திரும்பி நீ அவனோட பேசுறதுக்கு விரும்புறியா இல்லனா அவனை உன்கிட்ட இருந்து விலக்கி வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோயினும் எனக்கு அவன் கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, அவனை என்கிட்ட இருந்து தூரமா இருந்தாலே நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதை கேட்டோன்னே சீனியரோ இப்ப இங்க யார் தேவையில்லாதவங்கிறத புரிஞ்சுக்கிட்டியா, அவளை டிஸ்டர்ப் பண்ணாம இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோ பதில் எதுவும் பேசாம 2 பேரையும் மாத்தி மாத்தி வெறிச்சு பார்க்க நம்ம ஹீரோயினும் நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பிடுறா. ஹீரோவும் உனக்கு தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் மூக்க நுழைக்கிறது ரொம்ப தப்பான விஷயம் தெரியுமா உனக்கு அப்படிங்கிற மாதிரி சீனியரை பார்த்து கேட்க சீனியரும் நான் இங்க ஒருத்துக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நீ என்ன நடச்சிட்டு இருக்கலாம் எனக்கு தெரியாது, ஆனா தேவை இல்லாம யாரையும் கட்டாயப்படுத்தி பேசாத அப்படின்னு சர்காஸ்டிக்கலா சொல்லிட்டு அங்கிருந்து சீனியர் கிளம்பி போயிடுறான். நம்ம ஹீரோ அப்பதான் கீழே நம்ம கிடக்குதுன்னு பாக்குறான். பார்த்தா நம்ம ஹீரோனுடைய பெர்ஃபியூம் பாட்டில் அங்க இருக்கு. சோ அதை எடுத்த உடனே நம்ம ஹீரோயினோடது அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்றான். இதை அவகிட்ட கொடுக்கறதுக்குள்ள அவனுக்கு ஏகப்பட்ட எமோஷன்ஸ் மைண்ட்ல கிராஸ் ஆகுது. சோ இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் நிறைய யோசனைகளோட அப்படியே வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. அந்த சமயத்துல யாரோ அவளை ஃபாலோ பண்ற மாதிரி அவளுக்கு தோணுது. பொறுமையா பின்னாடி திரும்பி பாக்குறா. பார்த்தா அந்த சீனியர் தான் வந்துட்டு இருக்கான். இவன் எதுக்காக என்ன ஃபாலோ பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் நடைய குற்றா. உடனே அவனும் வேகத்தை கூட்டிட்டு அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். உடனே இவ அடிச்சு பிடிச்சு விழுந்தடிச்சு அப்படியே அவளுடைய அபார்ட்மெண்ட்டுக்கு சேர்றா. அங்க இருக்கக்கூடியவர்கிட்ட என்ன ஒருத்தன் ஃபாலோ பண்றான், அவனை இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு ஓட்டுறா. லிஃப்ட் வரதுக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ்ல எல்லாம் கண்ணா பின்னாடி ஏறிக்கிட்டே அவளோட ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருந்துட்டு இருக்கா. இந்த மாதிரி ஒருத்தன் ஃபாலோ பண்றான்னு சொல்லிட்டு அங்க பார்த்தா லிஃப்ட் மூலமா நம்ம சீனியர் ஏற்கனவே மேல நின்னுட்டு இருக்கான். பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு பயம் ஏறி போயிடுது. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்காக என்ன ஸ்டாக் பண்ணிக்கிட்டே அலையிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. ஏன்னா நான் இங்க லிவ் பண்றேன் உனக்கு பக்கத்து வீட்டுல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நம்ம ஹீரோயினும் சத்தியமா இது உண்மை கிடையாது, நீ என்னமோ வேலை பண்ணிட்டு இருக்கல அப்படின்னு உடனே என்கிட்டதான் கீ கார்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீனியரும் அவன் வாட்டுக்கு டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள போயிட்டு நம்ம ஹீரோயினும் எம்பாரஸ்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அடுத்த நாள் பார்த்தோம்னா நம்ம ஹீரோயின் அவளோட போன்ல எல்லாரும் அதாவது அந்த யூனிவர்சிட்டியில இருக்கவங்க எல்லாருமே அந்த ஃபெயினால இவளை பத்தி தப்பா கமெண்ட்ஸ் ரொம்ப மோசமா எழுதிட்டு இருந்தாங்களே, இவளை புள்ளி பண்ற மாதிரி, இவ ஒரு பிளாஸ்டிக், இவ ஒரு பார்பி அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் வாசிச்சுட்டு ரொம்ப கவலைப்பட்டு இருக்கா. அப்பதான் அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து அவளுக்கு ஒரு வீடியோ கால் வருது. அதை அட்டன் பண்ணோடனே நம்ம ஹீரோயினும் ரொம்ப ஹாப்பியா இருக்க மாதிரிலாம் பேசிட்டு இருக்க. அவங்க அப்பா அம்மாவும் உன்னுடைய காலேஜ் ஃபோரம்ல பார்த்த நிறைய பேர் உன்னை எல்லாரும் கிண்டல் பண்ற மாதிரி இருந்துட்டு இருக்கு, என்ன ஆச்சு, நீ நல்லா தானே இருக்க அப்படிலாம் சொல்லி கேட்டுட்டு இருக்க. நான் தான் ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கேன், நீ பார்த்தாலே தெரியலையா, அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு பெருசா எடுத்துக்க போறதே இல்லை, என்னோட ஃபேஸ் மாறினப்பவே என்னோட லைஃப் மாறிடுச்சுன்னு நான் டிசைட் பண்ணிட்டேன் இல்லையா, ஸோ திரும்ப எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கலாம் மாட்டேன், எதுக்கும் நான் இம்பார்ட்டன்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்க அப்பா அம்மா ஸ்கூல் டேஸ்ல இருந்தே ரொம்ப அவளுக்காக கேர் பண்ணிக்கிட்டாங்க, வரி பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இங்க அவளை பத்தி யோசிச்சு கவலைப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவ இப்ப இவங்க கிட்ட நிறைய பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிட்டாங்க, இப்ப கூட எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டு இருக்காங்க, நோட்டிபிகேஷன்லாம் கூட பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவ சொல்லிட்டு இருக்கும் போதுதான் கரெக்டா அங்க சீனியர் வரான். ஸோ சீனியர் வந்த உடனே இவங்க 2 பேரையும் அப்படியே போன்ல எட்டி பார்த்துட்டு அவங்கள கிரீட் பண்றதோட இவ சொல்றது எல்லாமே போய். ஆக்சுவலா நேற்று வெளியில போயிருந்தப்போ எல்லாருக்குமே இவளை பத்தி உண்மையே தெரிய வந்துருச்சு. அதனால எல்லாரும் பயங்கரமா இவளை கிண்டலும் கேலியும் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இவளும் மனசொடிஞ்சு போய் கிளப்புக்கு வெளியில உட்காந்து அழுதுட்டு இருந்தா. அதுக்கு பிறகு வீட்டுக்கு வந்தா. இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுகமா தான் இருந்தா. உங்ககிட்ட இதெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் கோவப்பட்டு சீனியரை திட்டுறா. இதெல்லாம் சொல்றதுக்கு உனக்கு ரைட்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சீனியரும் நீ அவங்கள போய் சொல்லி வருத்தப்படுத்துறதை விட உண்மையை சொல்லி அவங்கள கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விளக்கம் கொடுக்கறான். அதுக்கு பிறகு ஹீரோயினோட அப்பாவும் அம்மாவும் கூட இவன் தான் பக்கத்து வீட்டுக்காரன் நேற்று உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தோம், இவன் உன்னை நல்லா பார்த்துப்பான், உனக்கு ஏதாவது ஒரு விஷயம் எங்களோட பேசுறதுக்கு தயக்கமா இருந்துச்சுன்னா கூட நீ இவனோட ஷேர் பண்ணிக்கோ, நாங்க அவன் கிட்ட எல்லாமே பேசிட்டோம், அவன் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கால் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினும் அங்க சீனியரை பார்த்து நேற்று என் பேரண்ட்ஸ் என்ன பண்ண, எதுக்காக உன்னை இவ்வளவு தூரம் நம்புறாங்க அப்படின்ன உடனே அதுக்கு அவன் சொல்றான் அவங்களுக்கு என் மேல இருக்கிறது நம்பிக்கை கிடையாது, அவங்க என்னை பத்தி நேற்று நிறைய இன்வெஸ்டிகேட்லாம் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அவங்க எனக்கு ஒரு வார்னிங் மாதிரி தான் கொடுக்குறாங்க, உன்கிட்ட பேசிட்டோம், உன் கூட பழகிட்டோம், அதனால என் பொண்ணை நீ ஹர்ட் பண்ணாம இருக்கணும், என் பொண்ணை எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங்காகத்தான் நேற்று என்ன மீட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம என்னோட எல்லா சோசியல் மீடியா பேஜஸ்லயும் இந்நேரம் என்ன கண்டிப்பா அவங்க ஃபாலோ பண்ணி ஸ்டாக் பண்ணி இருந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க மேல அக்கறையா இருக்காங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு நினைச்சேன், நேற்று ஒருத்த உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தால அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம ஹீரோ பத்தி சொல்றான். அவனால உனக்கு திரும்ப பிரச்சனை வந்தா எப்பனாலும் நீ என்ன காண்டாக்ட் பண்ணலாம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு உடனே நம்ம ஹீரோனும் சரின்னு சொல்றா. அப்படியே இதை சாக்கா வச்சுக்கிட்டு நம்ம சீனியரும் ரொம்பவே ஸ்மூத்தான வகையில அவகிட்ட போன் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறான். அதுக்கு பிறகு அவ வீட்டுக்கு வந்ததும் உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ரொம்ப நல்லவங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டர் மெசேஜ் வந்து ஷேர் பண்றான். அதுல பார்த்தோம்னா யாரோ வந்து இவளை பத்தி ரூடா கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு அந்த ஃபேய் வந்துட்டு அவளை பத்தி அப்பெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. சோ இது வந்துட்டு ரியலான பியூட்டியா இருந்தா என்ன, ஃபேக்கா இருந்தா என்ன, அழகா தானே இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோனுக்கு ஒரே கொண்டாட்டம் ஆயிடுது. ஃபேய் வந்து ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபேய் கொடுத்த ஃப்ரெண்ட்ஷிப் புக் எடுத்து இவ அதுல ஒரு மெசேஜ் எழுதுறா. லைஃப்ல எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் நீ, அதுக்காக தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதை எழுதிட்டு அவ அதை வாசிக்கும் போதே வந்துட்டு தனக்குன்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட் இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கா. அடுத்த நாள் அவ காலேஜுக்கு வரும்போது பார்த்தோம்னா அங்க ஃபேய் வந்துட்டு இருக்கா. சோ ஃபேயை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினும் சாரி நான் உங்ககிட்ட இந்த உண்மையை மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு அந்த ஃபேயும் நீ உண்மையை மறைச்சதுக்காக எல்லாம் சாரி கேட்க வேண்டாம், ஆக்சுவலா நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும், உண்மையை தெரியாம நான் தான் உங்ககிட்ட அழகு அழகு ரியலா இருக்கிறதுன்னு சொல்லி பல முறை வந்துட்டு பேசி 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 உன்னை வந்து உண்மையை சொல்ற அளவுக்கு நான் உன்னை புஷ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், அதனால நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா நடிச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினும் அவ சொல்றது எல்லாத்தையுமே நம்பிடுறா. நம்பிட்டு அதோட வந்துட்டு உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் புக்கை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை எடுத்து நம்ம ஃபே கிட்ட கொடுக்க அவ என்ன எழுதிருக்கான்னு கூட அவ திருப்பி பார்க்காம அவ வாட்டுக்கு எடுத்து பேக்குள்ள வச்சுக்கிட்டு அடுத்ததா உன்னோட புக்ல நான் இன்னும் வந்து எதுவும் எழுதல, நான் எழுதுறதுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு வந்துட்டு டைம் எடுத்துக்கிறேன், ஆனா இப்ப வந்துட்டு எனக்குன்னு ஒரு பேஜ் மட்டும் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்க நம்ம ஹீரோயின் அதுல இருக்கக்கூடிய ஃபேயோட பேரை பார்த்தோடவே ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, இவளுடைய இன்டென்ஷன்லாம் தெரியாம. சோ அதுக்கு பிறகு இவளும் வந்துட்டு நம்ம டிபார்ட்மெண்டோடைய ஹாட் கேர்லா ஒன்னு தான் சூஸ் பண்ண சொல்லி நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் நானே அதை பத்தி பேசணும்னு நினைச்சேன், நான் இந்த போட்டியில எல்லாம் இருக்க போறது இல்ல, நான் அதுல இருந்து விலகிக்கிறேன், எனக்கு இது எதுவும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றா. உனக்கு தேவையில்லைன்னா நான் அது கண்டிப்பா மரியாதை கொடுக்குறேன், எனக்கும் அது தேவையில்லை, அதனால இப்ப இந்த விஷயத்தை வந்து நம்ம தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா ஒரு பெட்டிஷன் ரெடி பண்ணிட்டு டிபார்ட்மெண்ட்ல சப்மிட் பண்ணிடுவோம். ஹாட் கேர்ள் இதெல்லாம் எதுவுமே சூஸ் பண்ண தேவையில்லை, யாரு இன்ட்ரெஸ்டா இருக்கோ அவங்க வாலண்டியர் பண்ணி எல்லா வகையும் பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பொய்யா நடிச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ பார்த்தோம்னா எப்ப பாரு சிடி சிடின்னு கோல்டு அண்ட் அரகண்டா இருந்துட்டு இருப்பான்ல எல்லார்கிட்டையும், அவனுக்குன்னு ஒரு குட்டி தங்கச்சி இருக்கா. அந்த தங்கச்சி கிட்ட மட்டும் ரொம்பவே பாசமா இருந்துட்டு இருப்பான், அவகிட்ட தான் அவனோட ரியல் செல்ஃபை காட்டுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சோ அந்த பொண்ணு வந்துட்டு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி நிறைய க்ளோத்ஸ் எல்லாம் வந்துட்டு வித்துட்டு இருப்பா. இப்ப நம்ம ஹீரோடைய ட்ரெஸ் தான் வந்துட்டு கடன் வாங்கிட்டு போறா. லைவ் ஸ்ட்ரீம்ல அவ பேசிட்டு இருக்கும் போது உங்களுக்கு லைஃப்ல ஏதாவது பிரச்சனை இருந்தா என்கிட்ட ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்க வேற யாரோ வந்துட்டு அவளுக்கு எழுதிருக்கக்கூடிய மெசேஜை வாசிக்கிறா. அதை கேட்கிற நம்ம ஹீரோக்கு அப்படியே பிளாஷ்பேக் மைண்ட் போகுது. சோ அந்த சமயத்துல நம்ம ஹீரோ வந்து குட்டியா ஸ்கூல் டேஸ்ல இருந்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயினை அங்க சந்திக்கிறான். சோ பெர்ஃபியூம் பத்தி வாசிச்சுட்டு இருக்கா. அப்பதான் அவனும் வந்துட்டு அங்க பாத்துட்டு அது கமெண்ட் பாஸ் பண்றான், உனக்கு எல்லாம் பெர்ஃபியூம் மேல இன்ட்ரெஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டோடனே ஏன் என்ன மாதிரி அசிங்கமா இருக்கவங்க எல்லாம் பெர்ஃபியூம் பத்தி ஆசைப்படக்கூடாதா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கோச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்ப, சாரி நான் கேட்டது வந்துட்டு தப்பான விதத்துல இருக்கலாம், ஆனா வந்துட்டு நான் தப்பான இன்டென்ஷனோட கேட்கல, கூட ஒரு இடத்துக்கு வெளியில வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோனும் சரின்னு சொல்லிட்டு அவன் கூட போறான். அப்பதான் பார்த்தா அவன் பெர்ஃபியூம் எல்லாம் மேக் பண்ற இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அங்க வந்து இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் எல்லாமே ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் இங்க இருக்கக்கூடிய பெர்ஃபியூம் எல்லாமே உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எல்லா ஸ்மெல்லும் எனக்கு தெரியாது, ஆனா ஓரளவுக்கு தெரியும்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. உடனே நம்ம ஹீரோவும் எனக்கு ஒரு பெர்ஃபியூம் தேவை, அவங்களுக்கு கொடுக்கணும் ஒருத்தருக்கு, அதனால எனக்கு செலக்ட் பண்ணி தரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோயினும் சரி நான் வந்துட்டு செலக்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா தேடுறா. அதுக்கு பிறகு அவளுக்கு ஒரு பெர்ஃபியூம் கிடைக்குது. அந்த பெர்ஃபியூமை ஸ்மெல் பண்ண சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறா. நம்ம ஹீரோவும் அது வரைக்கும் வந்துட்டு அவகிட்ட என்னெல்லாம் பேச முடியுமோ பெர்ஃபியூம் ரிலேட்டடாவே பேசிட்டு இருக்கான். அவளை வந்து ரொம்பவே அப்சர்வ் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்கான். சோ இவளும் வந்துட்டு நீ கொடுக்க போற பர்சனுக்கு என்ன மாதிரி ஸ்மெல் பிடிக்கும் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருக்க. கொடுக்கணும்னு நினைக்கிறவ ரொம்பவே கான்பிடென்ட் ஆனவ, கூடவே வந்துட்டு ரொம்ப ஸ்மார்ட் அண்ட் டேலண்டட்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு எந்த மாதிரி பெர்ஃபியூம் சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நம்ம ஹீரோயினும் எனக்கு கொஞ்சம் ஐடியாஸ் இப்ப மைண்ட்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறதுல ஒரு பெர்ஃபியூமை சூஸ் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட ஸ்மெல் பண்ண சொல்லி கொடுக்குறா. வாங்கி ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணுக்கு நீ கொடுக்க போறேன்னு சொன்னல, அந்த பொண்ணு உன் லைஃப்ல இம்பார்ட்டன்ட் பர்சனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. சோ அதுக்கு அவனும் வந்துட்டு ஆமா ரொம்ப முக்கியமானவ அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதை ஸ்மெல் பண்ணி பாக்குறான். இதோட வந்துட்டு பிளாஷ்பேக் அப்படியே கட் ஆகி நம்ம ஹீரோ ரியல் இதுக்கு வரான். சோ அதுக்கு பிறகு அவனு காலேஜுக்கு கிளம்பி போறான். அந்த சமயத்துல நம்ம ஹீரோயின் அப்புறம் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா கூடியிருக்க சமயத்துல அங்க மேக்னு ஒருத்தன் வரான். ஹீரோயினை பார்த்து நீ ரொம்பவே பிரிட்டியா இருக்க, நீ ஹாட் கேர்லா செலக்ட் ஆனதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்ல நாங்க அந்த ஈவெண்ட்டை வந்து கேன்சல் பண்ண போறோம், நிறைய பெட்டிஷன் எல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபேய் சொல்றா. அப்ப அந்த மேக்கும் நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டு இருக்க, நீ யாரு இங்க என்ன பண்ற அப்படின்னு உடனே இந்த மாதிரி சீனியர் தான் என்ன அனுப்பி வச்சான் ஹீரோயினுக்கு துணையா இருக்கணும்னு சொல்லிட்டு அவளை சேஃபா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு, அதுக்காக நான்
நான் அவ கூட தான் இருக்க போறேன் இன்னைக்கு ஃபுல்லா அப்படின்ன உடனே ஃபேய் வந்துட்டு உடனே அவனை நோன்றா. நீ அப்ப சீனியர் சொன்னது எல்லாத்தையும் கேட்பியா அப்படி சொல்லிட்டு. சீனியர் சொன்னது ஒரு காரணம் தான், இருந்தாலும் இவ்வளவு அழகா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை வந்துட்டு ஃபாலோ பண்ணணும்னு எனக்கும் ஆசை தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இவன் சொல்றான். இந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஹீரோவும் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருந்துட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோவை நோக்கி அங்க ஆன் வரா. வந்த உடனே இந்த ஃபேய் கிட்ட நீ சண்டை போட்டல, அது வந்து எனக்கு நல்லதுன்னு தோணுது. ஏன்னா எனக்குமே வந்துட்டு ஃபேயை தடவை ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்ல பார்த்ததுல இருந்தே வந்துட்டு மனசு ஒரு மாதிரி நெகட்டிவா தான் தோணிட்டு இருக்கு. சோ அவளை பத்தி ஹீரோயின் கிட்ட ஏதாவது வார்ன் பண்ணலாமா, இல்ல அவளை பத்தி ஏதாவது நம்ம கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல ஆன் அப்படிங்கிறான். ஐயோ ஹாட்டான கைக்கு என்னோட பேரெல்லாம் கூட தெரியுது அப்படின்னு ஆன் கொஞ்சம் கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் நம்ம ஹீரோவும் அந்த மேக்கை பத்தி ஆன் கிட்ட கேட்கறான். இங்க மேக்னு ஒருத்தர் இருக்கானே, அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. நேரத்துல எல்லாரும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கெமிஸ்ட்ரி லேப்ல இருக்காங்க. அப்ப அந்த ஃபே என்ன சொல்றானா, இங்க இருக்கவங்க எல்லாருமே பெட்டிஷன் சைன் பண்ணிட்டாங்க, இந்த ஹாட் கேர்ள் எல்லாம் நம்ம வந்து கேன்சல் பண்ணிடுவோம், ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிறதுக்காக அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் முன்னாடி கைண்டா இருக்கிறதா நடிச்சுட்டு இருக்கா. சோ இவளோட நடிப்பெல்லாம் தெரியாம எல்லாரும் அதை நம்பி ஏமாந்துகிட்டு தான் இருக்காங்க. அங்க சைன் போடாதது நம்ம ஹீரோ மட்டும் தான். அதனால இந்த ஃபே போயிட்டு நம்ம ஹீரோவை கலாய்ச்சிட்டு இருக்கா. இங்க ஒருத்தனுக்கு மட்டும் எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்ல, எதுலயும் சேர மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் இந்த வேலையெல்லாம் வந்துட்டு எதிர்ச்சியா நடந்ததுன்னு நினைக்கிறியா, சத்தியமா வந்துட்டு எனக்கு அப்படி தோணல, நீ தான் வேணும்னே வந்துட்டு பியூட்டியை பத்தியும் ரியலா இருக்கிறத பத்தியும் பேசி 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 ஹீரோயினை புஷ் பண்ணி உண்மையை எல்லாருக்கும் முன்னாடி சொல்ல வச்ச, இதெல்லாம் நீ வேணும்னே தான் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஃபே கிட்ட சொல்ல, ஃபேயோ உனக்கு என்ன பைத்தியமா, யாராவது தெரிஞ்சு பண்ணுவாங்களா, நான் தெரிஞ்சு பண்ணல, நீ தான் வந்துட்டு கண்டிப்பா பைத்தியமா இருப்ப அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பத்தி சொல்ல, ஹீரோவும் நீ சத்தியமா வந்துட்டு தெரிஞ்சுக்காம தான் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு அந்த ஃபேயும் நீ பயங்கரமான வந்துட்டு கோல்டா மட்டும் இல்ல, ரொம்ப கிரேசியாவும் இருந்துட்டு இருக்க, தேவையில்லாம மேல பழி போடாத அப்படின்னு சொல்லிட்டு அவனை கத்துறா. எல்லாருமா அந்த ஃபேக்கு தான் வந்துட்டு சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்துட்டு இருக்காங்க. கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட பேசியே தீரணும்னு சொல்லிட்டு அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரான். அந்த சமயத்துல அவன் மேக்கை பத்தி பேசுறான். மேக் ரொம்ப மோசமானவன், அவனை நம்பாத, அவனுக்கு வந்து பட்ட பேர்ல கூட இருந்துட்டு இருக்கு, ஏகப்பட்ட பொண்ணுங்களோட பழகுவான் போல, எல்லா பொண்ணுகிட்டயுமே அவுட்டிங் வந்துட்டு கேட்பான், அது மட்டும் இல்லாம அவனுக்கு ரிஜெக்ட் ஆகுறது ஒண்ணுதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க, அடுத்தவங்களை பத்தி எதுவும் பேசாத, இருக்கலே மோசமானவன் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து ஹீரோயின் சொல்றா. சோ எதுக்காக இருந்துட்டு இந்த அளவுக்கு நீ போயிட்டு இருக்க அப்படின்ன உடனே ஹீரோவும் எமோஷன் ஆகி நம்ம ஹீரோயின் பேசுறத அப்படியே வந்துட்டு பாத்துட்டு இருக்கான், பதில் எதுவும் சொல்ல முடியாம. அப்ப ஹீரோயினும் உனக்கு என்கிட்ட என்னதான் வேணும், என் லைஃபை வந்துட்டு ரூன் பண்ணணும்னு பாக்குறியா, நான் கொஞ்ச நாள் கூட வந்துட்டு நிம்மதியா வாழக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கத்த, ஹீரோவும் நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிறான். நான் தப்பாலாம் புரிஞ்சுக்கல, நீ எப்பவுமே வந்துட்டு என்கிட்ட நல்லதா இருக்க மாதிரி நடிச்சுக்கிட்டு தான் இருக்க, கைண்டா இருக்க மாதிரி நடிக்கிற, ஸ்கூல் டேஸ்ல அப்படிதான் பண்ண, என்கிட்ட வந்துட்டு பெர்ஃபியூம் ஒன்று ஃபைன் பண்ணணும் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கூட்டிட்டு போனேன், அங்க நானு எனக்கு லைஃப்லயே ரொம்ப முக்கியமான ஒரு பெர்ஃபியூம்னு சொல்லிட்டு உன்கிட்ட ஒன்று கொடுத்த ஞாபகம் இருக்கா, ஸோ என்னோட லைஃபை சேஞ்ச் பண்ணதே இந்த பெர்ஃபியூம் தான் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஃபேவரட் பெர்ஃபியூமை உன் கூட ஷேர் பண்ணேன். ஆனா நீ அதை ஸ்மெல் பண்ணிட்டு அது சுத்தமா நல்லா இல்ல, அந்த பாட்டிலை பார்த்தாலே அவ்வளோ அக்லியா இருக்கு, அதை எனக்கு வெறுக்கிற இந்த ஸ்மெல்ல அப்படின்னு நீ சொன்ன. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது உனக்கும் எனக்கும் நடுவில் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே வந்துட்டு ஒத்து போகாதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம எல்லாருமா ஸ்கூல்ல என்ன புள்ளி பண்ணிட்டு இருந்தப்போ நீ என்ன பண்ணிட்டு இருந்த, அப்பயும் வந்துட்டு எல்லாரையும் பண்றதெல்லாம் பண்ண விட்டுட்டு நீ வேடிக்கை தானே பார்த்த. முறை பாய்ஸ் எல்லாரும் சேர்ந்து என்ன டாய்லெட்ல கூட அடைச்சு வச்சாங்க, அந்த சமயத்துல கூட எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நீ யாருமே வரலையே, உனக்கு அக்கறை இருந்தா அப்படி வந்து என்னை காப்பாத்திருக்கலாமே, நான் அங்கேயே மயங்கி விழுந்து அதுக்கப்புறமா அங்க ரூம்ல பெட்ல தானே கண் விழிச்சேன். சோ அது மட்டும் இல்லாம நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு நினைச்சேன், ஆனா நீ என்னுடைய லைஃபை சேஞ்ச் பண்ணக்கூடிய பெர்ஃபியூமை பத்தி ரொம்ப தப்பா பேசினதுனால அது எதுவுமே நடக்காது, நீ என்கிட்ட வந்துட்டு நல்லதா இருக்க மாதிரி நடிக்கிற அப்படிங்கறத தான் புரிஞ்சுக்கிட்டேன். மத்தவங்க எல்லாருமே என்னோட உருவத்தை மட்டும்தான் வந்துட்டு கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க, என் முகத்தை மட்டும். ஆனா நீ என்னுடைய லைஃபை, எனக்கு வந்து லைஃப்ல முக்கியமான என்னுடைய கனவுகள் எல்லாத்தையுமே உடைக்கிற அளவுக்கு வந்துட்டு ரொம்பவே தவறான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பாஸ் பண்ண. சோ எல்லாரையும் விட இருக்கலே நீ தான் மோசமானவன் அப்படின்னோடனே நம்ம ஹீரோவும் நாம கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைச்சேன், உன்கிட்ட அப்படி பேசினாதான் பழக முடியும்னு நினைச்சேன், அதுக்காக தான் பேசினேன் அப்படின்னு உடனே ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு நினைச்சிருந்தா புல்லிங் நடந்தப்போ நீ என்ன பண்ணிட்டு இருந்த, அப்ப எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திருக்கலாமே, ஸ்கூலை விட்டு நான் கிளம்பினப்ப நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு வந்துட்டு கத்துறா. அதுக்கு பிறகு நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான், ஹீரோயினை டாய்லெட்ல போட்டு எல்லாருமா சேர்ந்து அடைச்சு வச்சிருந்தப்போ நம்ம ஹீரோ தான் வந்துட்டு அந்த பசங்க கிட்ட இருந்து அவளை காப்பாத்திருப்பான். அவங்களோட சண்டை போட்டு அவங்கள மிரட்டி எல்லாம் வந்துட்டு இந்த ரெஸ்ட் ரூம் டோரை ஓபன் பண்ணிருப்பான். பார்த்தா அவங்க மயக்க போட்டு கிடந்திருப்பான். அவளை தூக்கிட்டு போயிட்டு நர்ஸ் ரூம்ல அவன் தான் அட்மிட் பண்ணியும் வச்சிருந்திருப்பான். கண் விழிக்கலன்னு சொல்லிட்டு அவளுக்காக கேர் பண்ணி அங்கதான் காத்துட்டு இருந்திருப்பான். அப்புறமா அவ கிளம்பி போயிடுறான். அதுக்கு பிறகுதான் அவ கண் விழிக்கிறா. சோ அதே மாதிரியே வந்துட்டு பாத்ரூம்ல யாரெல்லாம் அவகிட்ட பிரச்சனை பண்ணாங்களோ அந்த பசங்களோட அங்க நடக்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ல வந்துட்டு அவங்களை போட்டு செமையா அடிக்க வச்சு ரொம்பவே மோசமான வகையில அவங்களை தோக்குறதுக்கும் வச்சு பழி தீர்த்திருப்பான். நம்ம ஹீரோயினும் நீ எதுக்காக என் பின்னாடியே சுத்திட்டு இருக்க, நீ வரது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஸ்கூல்ல நீ என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியோ அது எதையுமே வந்துட்டு நீ திரும்ப வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கனவா இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். அதாவது ஸ்கூல் டேஸ்ல வந்துட்டு அவ கடைசி நாள் கிளம்பி போறா அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அவனுடைய ஸ்கூல் ஃபோரம்ல அவன் வாசிச்ச உடனே நம்ம ஹீரோயின் கிட்ட பேசணும்ட்டு வேக வேகமா ஓடி வரான். ஆனா அதுக்குள்ள பார்த்தா எல்லா பசங்களும் கிண்டல் பண்ண நம்ம ஹீரோயின் அங்க இருந்து ரொம்பவே வேகமா ஓடி போயிடுறா. அதனால கடைசியில அவ கிளம்புற மொமெண்ட் அவனால பேச முடியாம போயிடுது. மனசு உடைஞ்சு போய் அங்க நின்று அவ வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருக்கா. சோ ஹீரோயினும் வந்துட்டு எனக்கு என்ன வேணும்னு கேட்டல, நீ என்கிட்ட இருந்து விலகிடு, எனக்கு அதுதான் வேணும், எனக்கு ஒரு ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைச்சியே, எனக்கு ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைச்சேன்னா கண்டிப்பா என் பார்வையில வராத, என்ன தொல்லை பண்ணாத, உன்கிட்ட காலில் கூட விழுகிற, என்ன தயவு செஞ்சு விட்டுடு, எனக்கு நார்மலான லைஃப் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க, எதையுமே என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டு, உனக்கு அதுதான் தேவைன்னு நீ முடிவு பண்ணிட்ட, தெளிவா இருக்கனா, சத்தியமா நான் இனிமே வந்துட்டு உன் வழியில குறுக்கிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளப் அப்போ கீழே போட்டுட்டு ஓடிப்பால அந்த பெர்ஃபியூம் எடுத்து அவகிட்ட ரிட்டர்ன் பண்ணிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கான். அதாவது நான் வந்து ஹீரோயினை வந்து டேட்டிங்காக கூப்பிட போறேன் அப்படின்னு சொல்றான். உடனே அவனோட ஃப்ரெண்ட்ஸும் நீ ஃபேய் பின்னாடி தானே சுத்திட்டு இருந்த, இப்ப என்ன திடீர்னு ஹீரோயின் பக்கம் ட்ராக்க மாத்துற அப்படின்னு உடனே ஃபேய் வந்துட்டு ரொம்பவே அழகா இருக்கிறதுனால அவ பின்னாடி ஏகப்பட்ட பேர் சுத்திட்டு இருக்காங்க, காம்படிஷன் அதிகம், அது மட்டும் இல்லாம அவ ஓவரா சீன் வேற போடுறா, திரும்பி கூட பார்க்க மாட்டா, பதில் சொல்ல மாட்டா, யாரையும் மதிக்க மாட்டா, அதுக்கு பேசாம செகண்டா வந்துட்டு ஆப்ஷனா இவளை நான் சூஸ் பண்ணிக்கிறேன், இவ்வளவு அழகா தானே இருக்கா, அதனால இவளோட டேட் பண்ணா கூட நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க இவங்களுடைய கான்வர்சேஷன் எல்லாத்தையுமே பக்கத்துல இருக்கக்கூடிய ஆனும் நம்ம ஹீரோவும் கேக்குறாங்க. உடனே ஆனும் இவனுடைய பட்ட பேர் உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசாம ஹீரோயினை போயிட்டு வார்ன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நம்ம ஹீரோவும் அதெல்லாம் நான் எதுவும் பண்ண போறது இல்லை அப்படின்னு சொல்றான். இல்ல நீ என்ன வந்து ஹீரோயினை வார்ன் பண்ண சொல்லுவியோ நான் எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் அவளோட விஷயத்துல குறுக்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். ஆனுக்கு வந்து அது சந்தேகமாவே இருந்துட்டு இருக்கு. ஹீரோ வந்துட்டு ஏதோ ஒரு காரணத்தினால ஹீரோயின் மேல கேரிங்கா தான் இருந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறது அவளுக்கு புரியுது. ஃபேக் கூடயும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இருக்கும் போது அங்க வரக்கூடிய மேக்கும் ஹீரோயின் கிட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டு பக்கத்து டேபிள்ல கூட்டிட்டு போய் உட்காரான். அந்த சமயத்துல எனக்கு நல்லா தெரியும் நம்ம மீட் பண்ணது கொஞ்ச நாள் தான் ஆகுதுன்னு சொல்லிட்டு, ஆனா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, பேசாம ரெண்டு பேரும் டேட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகி அப்படியே பார்த்துட்டு இருக்க, அப்பாவோடும் எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அங்க இருக்கவங்க எல்லாருமே அந்த சத்தம் கேட்டு வேடிக்கை பாக்குறாங்க. உடனே இதை பத்தி காசிப் பண்றதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பதில் சொல்லுவான்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் உங்களை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் அந்த ஃபேயோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அங்க இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க ஃபேயோட ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவனோட பேர் மோசமானதா இருக்கே, அதாவது பட்ட பேரு, ரொம்ப வந்துட்டு பொண்ணுங்களை எல்லாம் வந்து தப்பா யூஸ் பண்ணுவானோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி ஃபேயோடைய இன்னொரு பொண்ணு ஃப்ரெண்ட் வந்துட்டு சொல்ல, அதுக்கு ஃபேயோடைய அந்த இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன சொல்றான், அதெல்லாம் எதுவும் கிடையாது, அவனுக்கு இருக்கக்கூடிய பட்ட பேருக்கு அர்த்தமே வந்துட்டு அவன் எத்தனை பொண்ணு கிட்ட ப்ரொபோஸ் பண்ணாலும் அத்தனை பொண்ணும் அவனை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு, அதனால தான் அந்த ஒரு தப்பான பட்ட பேர் அவனுக்கு வந்துட்டு வந்திருக்கு. ஆனா உண்மை என்ன சொல்லணும்னா அவன் இது வரைக்கும் யாரையுமே டேட் பண்ணதே கிடையாது. இப்ப நம்ம ஹீரோயின் ஒத்துக்கிட்டானா இவங்க ரெண்டு பேருக்குமே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல வந்து டேட்டிங்கா இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் பேர் ஆனாங்கன்னா அவங்கள யாராலையும் பிரிக்க முடியாத அளவுக்கு வந்துட்டு ஒரு பாண்ட் கிரியேட் ஆயிடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் லவ்ங்கிறதுனால. ஸோ ஹீரோயின் வந்துட்டு செமையா ஹாப்பியா இருக்க முடியும், வந்துட்டு அவளுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் கேட்க கேட்க இந்த ஃபேக் வந்துட்டு பயங்கரமா வைத்தறிச்சல் ஆயிடுது. இவ தான் பயங்கரமா வந்து புறமா பிடிச்சவளாச்சு, எல்லா அட்டென்ஷனும் தனக்கு வரணும்னு நினைக்கிறதுனால என்னுடைய அட்டென்ஷனும் தனக்கு தான் கிடைக்கணும், ஹீரோயினுக்கு அது கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிளான் பண்றதுக்காக ஆரம்பிக்கிறா. ஸோ இங்க நம்ம ஹீரோயினும் வந்துட்டு பயங்கரமா இவனுடைய கன்ஃபெஷன் கேட்டு ஷாக் ஆகிட்டு அவனுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவட்டுக்கு அங்க இருந்து எழுந்து போயிடுறா. நம்ம ஹீரோ முத கொண்டு எல்லாருமே இதை வந்துட்டு காதுல வாங்கிட்டு தான் இருந்துட்டு இருக்காங்க. அவனும் வந்துட்டு சரி சீக்கிரம் போயிட்டு வந்து எனக்கு பதில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த ஃபே என்ன பண்றானா உடனே வந்துட்டு அந்த மேக் கிட்ட போய் உட்கார்றா. அங்க உட்காந்துக்கிட்டு சாரி நான் வந்துட்டு ஹீரோயினா நீ டேட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா நீ என்ன வெறுத்துருவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அவனும் ஷாக் ஆகிட்டு என்ன சொல்ற அவன் ஃப்ரெண்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு இந்த ஃபே என்ன சொல்றானா இல்ல எனக்கு ஒன்னு பிடிக்கும், நான் உன்கிட்ட வந்து கன்ஃபஸ் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா இப்ப நான் அதை பண்ண முடியாதுல்ல, சாரி நீ இப்பதான் வந்துட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட கன்ஃபஸ் பண்ணிருக்க, நான் உன்கிட்ட இதெல்லாம் வேற சொல்லிட்டு இருக்கேன், இனிமே நம்ம ரெண்டு பேருக்குள்ள எதுவுமே நடக்காதுன்னு நினைக்கிறேன், பேசாம வந்துட்டு இதை அப்படியே விட்டுடுவோம், நான் சொன்னதெல்லாம் மறந்துடு, ஹீரோயினுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல டேட் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் கிடைச்சிருக்கு, அதனால அவளை ஹர்ட் பண்ணிடாத, அவளை பத்திரமா பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவட்டுக்கு எழுந்து போயிடுறா. சோ இங்க மேக்கு வந்துட்டு முன்னாடி இவ்வளவுதான் பிடிக்கும்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருந்திருப்பான்ல, அதனால தான் இவ தெரிஞ்சுக்கிட்டு வந்து இப்ப குட்டையை குழப்பி விடுறா, நம்ம ஹீரோடுக்கு சந்தோஷம் கிடைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பண்றது எல்லாத்தையுமே ஆனும் நம்ம ஹீரோவும் பாத்துக்கிட்டு தான் இருந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த ஃபே வந்துட்டு அவளோட டேபிளுக்கு போன உடனே அவளோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கிட்ட போய் என்ன பேசின அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அவளும் இல்ல ஹீரோனோட ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் இல்லையா, சோ அவளை ஹர்ட் பண்ணிடாத, உங்க ரெண்டு பேருக்கும் வந்துட்டு ஒரு பெரிய லாங்கான ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் கிடைக்க வாழ்த்துக்கள்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அவனுக்கு கான்பிடன்ஸ் கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவளோட ஃப்ரெண்ட்ஸும் ஃபே எவ்வளோ ஃப்ரெண்டுக்காக நல்லது பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அவளை போட்டு புகழ்ந்துட்டு இருக்க, அவ்வளோ அப்படிலாம் எதுவும் கிடையாது நாங்க நடிச்சு கொட்டிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு இது எல்லாம் உண்மை வந்துட்டு புரிய வருது. இந்த பக்கம் நம்ம ஹீரோனும் ரெஸ்ட் ரூம்ல இருந்து வரா. வந்த உடனே நான் பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்கேன், எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு, நம்ம டேட் போலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றா. இதை கேட்டோடனே அவனும் ஏய் நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன், ஆக்சுவலா வந்து யூனிவர்சிட்டி டிராமால நான் சூஸ் ஆகியிருக்கேன், டிராமாக்கு என் கூட நடிக்கிறதுக்கு யாரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தப்பதான் சரி ஒன்னு சூஸ் பண்ணலான்னு மனசுக்கு தோணுச்சு, அதனால உங்ககிட்ட கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு
அதுக்கு தான் வந்து உன்கிட்ட உன்னை விரும்புறதா சொன்னேன். ஆனா நீயோ இதெல்லாம் நஜம் நினைச்சிட்டு எனக்கு பதில் சொல்லிட்டு இருக்க. உனக்கு என்கிட்ட இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி எல்லாம் ஆண்கள் கிட்ட வந்துட்டு ஈஸியா பழகாத, எல்லாரும் வந்துட்டு உன்னை தப்பா நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு பட்ட பேரெல்லாம் வேற கொடுத்துட்றான். இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் பயங்கர ஷாக் ஆகி உட்கார்ந்துருக்க. அந்த ஃபேய் மட்டும் இதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கா. மத்தவங்க எல்லாருமே இதை பத்தி காசிப் பண்ணி நம்ம ஹீரோயினை இன்னும் கொஞ்சம் கேலி பொருளாக்கிடுறாங்க. ஹீரோயின் கண்ணுல தண்ணி வச்சுட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்க. அந்த ஃபேய் ஓடி வந்து நம்ம ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி எல்லாம் நடிச்சிட்டு இருக்கா. உடனே அந்த மேக்கும் அங்க ஃபேய் கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஃபேய் அப்படின்னு கத்திட்டு ஓடி வர கால் தடுக்கி கீழே விழுகிறான். எங்க இருந்து விழுந்தான் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் காலை வச்சு தடுக்கி விட்டுருக்கான். சோ அவன் இந்த மேக் வந்துட்டு கோவத்தோட திரும்பி மறைக்க நம்ம ஹீரோவும் சாரி என்னோட கால ஸ்லிப் ஆகிடுச்சு, அதனாலதான் நீ கீழே விழுந்துட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆனுக்கோ சிரிப்பு தாங்கல. நம்ம ஹீரோ வேணும்னே தான் அவனை தள்ளி விட்டுருக்கான். ஹீரோயின் இந்த மாதிரி அசிங்கப்படுத்தினதுக்காகங்கிறது நல்லாவே தெரிய வருது. வேணும்னே பண்ணா அப்படிங்கிறது தெரியாம ஃபேயும் நம்ம ஹீரோயினும் வந்துட்டு திருன்னு முழிச்சிட்டு இருக்க. மேக்கோ நம்ம ஹீரோவை வெறிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோவும் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கான். இதோட இந்த பார்ட் முடியுது.